சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஐந்து வகையாகின்ற பூத முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய்து அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அறிவாக நின்ற நிலையில் சிந்தையரனில் என்று சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ளம் தேக்கி திளைத்து நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று கா எந்தை வட ஆள் பரம குரு வாழ்க வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க என்றடியர் மனம் மகிழ வேதாகமத் துணிவு இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவே வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரு மௌன குருவே. ஆனா விசிஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும், துவைத்தமா இருக்கட்டும், சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், எந்த குரூப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு கிடையாது. ஜீவனும் சிவனும் ஒண்ணும் தானே சொன்னேன். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணும் கிடையாது. இந்த திருமூலர் பாட்டு வேற சொல்றோம் அடிக்கடி, ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்திலார், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே. இப்படி பாட்டு இருக்கு. இந்த சண்டை ஓயர் என்னைக்கு இருந்துதான். எதுக்கு சொல்றேன், வேதத்தோட கருத்து ஆகமத்தோட கருத்து வேறையா அப்படிங்கிற போது அவருடைய குருநாதர் சொல்லியிருக்கார், வேதத்தையும் வேதனா வேத ஆகம துணிவு ஒன்று என்னவே, இரண்டு இல்லை ஒன்று என்னவே. வேதாந்தம் ஆகமாந்தம். வேதாந்தம்ங்கிறது உபனிஷத்துக்களுடைய கருத்து. இங்க அந்தம்ங்கிற வார்த்தை இல்லை, நம்ம போட்டுக்கணும். வேதாந்தம் ஆகமாந்தம். ஆகமாந்தம் ஞானம்தான், வேதாந்தமும் அத்வைத ஞானம்தான். இது ரெண்டும் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான்னு சொன்ன குருநாதர்ங்கிறார் தாய்மான். ஏன்னா வேறேன்னு சொல்ற குரூப் இருந்தா தானே ஒண்ணுன்னு சொல்லணும் ஒருத்தர். அப்ப ரெண்டு குரூப் இருக்குன்னு தானே அர்த்தம். வேத ஆகம துணிவு இரண்டு இல்லை ஒன்று என்னவே வந்த குருவே. வேத ஆகம துணிவு இரண்டு இல்லை ஒன்று என்னவே. வேதத்தோட பரம தாத்பரியம், ஆகமத்தோட பரம தாத்பரியம். ஆகமம்னா சைவ ஆகமங்கள், சைவ ஆகமங்களுடைய தாத்பரியம். வேதம்னா வேத மந்திரங்கள், வேதத்துடைய தாத்பரியம். இரண்டு இல்லை ஒன்று என்னவே, ஒண்ணுதான் என்று சொன்ன வந்த குருவே. வீறு சிவஞான சித்தநெறி மௌன உபதேச குருவே. வீறு சிவஞான சித்தி. வீறுனா என்ன, வீரியம் மிக்க, வலிமை வாய்ந்த சிவஞான சித்தி நெறி. சிவஞான சித்தியார்னு ஒரு சைவ நூல் இருக்கு, அதுன்னு சொல்றாங்க. எப்படி போட்டாலும் சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே. நான் இதெல்லாம் விசாரம் எல்லாம் இப்ப பண்ணல, பாட்டுக்கு தான் நான் அர்த்தம் சொல்றேனே தவிர விசாரம் பண்ணா ஒன்னொன்னு பெருசாயிடும். கடவுளும் நாமளும் வேறையா, கடவுளும் நாமளும் ஒன்னா அப்படிங்கிற குரூப்ல நிறைய பேதம் இருக்கு. இந்த இது எப்பவும் இருந்துட்டு இருக்கும். ஆனா அத்வைத வேதாந்தம் கடவுளும் நாமளும் வேறேங்கிற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறது, கடவுளும் நாமளும் ஒண்ணுங்கிற கருத்தையும் உபதேசிக்கிறது. எப்படி உபதேசிக்கிறதுனா, மேல் போக்கா பார்த்தா கடவுளும் நாமளும் வேற, ஆழமா பார்த்தா கடவுளும் நாமளும் ஒண்ணு. ஆனா சைவ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதம் இல்லைன்னா ஆழமா பார்த்தாலும் வேறதான், அதுதான் வித்தியாசம். அத்வைதிகள் என்ன சொல்றோம், ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வேறேங்கிற புத்தியும் வியாவகாரிக்கம், பாரமார்த்திகமா கிடையாது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு உபதேசம் பண்ணணும்னு சொன்னாலே வேறேங்கிற எண்ணம் இருந்தா தானே இந்த உபதேசம் தேவை. வேறேங்கிற எண்ணமே இல்லைன்னு வச்சுங்க, அந்த உபதேசத்துக்கே அவசியம் இல்லையே. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணணும்னு சொன்னா முதல்ல இவன் பரமாத்மாவை தெரிஞ்சிருக்கணும், பரமாத்மா தன்னை விட மேலானவர்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த பரமாத்மா கிட்ட இவன் பக்தி பண்ணி இருக்கணும். அப்பதான் அவங்கிட்ட சொன்னோம்னா இது பிரயோஜனம். என்ன பிரயோஜனம், நேதம் எதிதம் உபாசத்தே ததேவ பிரம்ம ததேவ துவம் வித்தி நேதம் எதிதம்
உபாசதே. அவனுக்கு உபதேசம் பண்ணாதான் புரியும். அந்த பிரம்மமே நீ, நீ வழிபடுகிற மூர்த்தியாக இறைவன் இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்லுகிறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.